நமசிவாய. மகாலட்சுமி வீட்டில் தங்க, செல்வம் எப்பொழுதுமே வீட்டில் இருப்பதற்கு அப்படிங்கிற மாதிரியான முறையிலே ஒரு எளிமையான ஒரு முறையை தான், ஆன்மீக முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸ் வர்றதுக்கு நம்ம வந்து எப்படி ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ நமக்கு வந்து ஒரு தெய்வ ஒரு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு, அதே மாதிரி ஒரு செல்வ வளம் கூடுவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் பூஜை கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது, எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு முறை தான். அந்த மாதிரி ஒரு முறையில் செய்வது. இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது பார்த்தோம்னா இதில் ஒரு 2-3 முறைகள் இருக்கின்றன. அந்த 2-3 முறைகளும் சேர்த்து செய்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் செய்தாலும் சரி, அதீத ஒரு பலன் உண்டாகும். உங்களுக்கு நீங்கள் ஒரு வாரம் போட்டிங்கனாலே அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை உணர ஆரம்பித்து விடுவீர்கள் மனதளவில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக அந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். மாலை போடுவது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மாலை போடுவது அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அரசன் இலைகள் தேவை. 7 அரசன் இலைகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தினை எழுத வேண்டியது. அந்த மந்திரத்தினை எழுதி அதை மஞ்சள் நூலினால் கட்டி நீங்கள் மகாலட்சுமி படத்திற்கு மாலை போட வேண்டியது தான். இதுதான் விஷயம். ஆனால் இது எப்படி செய்ய வேண்டும், இதோட பிரயோக முறைங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை வந்து அஷ்டகந்தம் அப்படின்றது. அந்த அஷ்டகந்தம் வந்து உங்களுக்கு தேவை. அஷ்டகந்தம் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அல்லது அஷ்டகந்தம் இல்லாதவர்கள் வந்து செந்தூரத்தில் எழுதினாலும், செந்தூரமும் இல்லை அஷ்டகந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து சாதாரண மஞ்சளிலேயோ அல்லது சுத்தமான சந்தனத்திலேயோ எழுதுவதும் அதீத பலனை தரும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாகவே உணரணும்னா அஷ்டகந்தத்தில் எழுதுவதும் செந்தூரத்தில் எழுதுவதும். இது வந்து நீங்கள் வந்து மிக்சடாக கூட எழுதலாம். ஒரு இலையில் அஷ்டகந்தம், ஒரு இலையில் செந்தூரம்னு, இவ்வளோ இலையில் இப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் இது உங்களுடைய டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. இது இரண்டையும் வந்து நீங்கள் இந்த மாதிரியான மாற்றி எழுதலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து அஷ்டகந்தம் கொஞ்சம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் மஞ்சள் வச்சு எழுதணும்னு விரும்புகிறீங்கன்னா அஷ்டகந்தத்திலேயே மஞ்சள் அடக்கம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சந்தனமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே, இந்த அஷ்டகந்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடக்கம். அதனால அந்த செந்தூரம்ங்கிறது மட்டும் வந்து அதில் வராது. அதனால செந்தூரமும் மாற்றி உங்களுக்கு இந்த ஒரு மாலையை நீங்கள் போடும்பொழுதும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கிறது. இதை எந்த நாளிலே செய்ய வேண்டும், இந்த அரச நிலையை எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாக விழுந்த அரசன் நிலையில் எடுத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% அதற்குண்டான பலன், அதாவது முழுமையான பலன் அப்படின்ற மாதிரியான உத்தம பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ அது உத்தம பலன், மத்தியம பலன் அப்படின்னு சொல்கிறோம். உத்தம பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 100% அதுக்குண்டான பலன் கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம். மத்தியம பலன் அதாவது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நாம் பெருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். அப்படி நம்ம வந்து அரசன் இலையை பெருக்கும் பொழுது பார்த்தோம்னா வியாழக்கிழமை, ஆக்சுவலாக வந்து அரச மரத்தை வந்து சனிக்கிழமையில் தான் தொட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவே இருக்கிறது. காலையில் 11 மணிக்குள்ளே செய்யலாம். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை வந்து யாரும் கடைபிடிப்பது இல்லை என்றாலும் எல்லா நாள்லையும் போகிறது. இப்போ வந்து ஈவன் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு கணபதி இருக்கக்கூடிய அரசன் மரத்தை சுற்றுறவங்கெல்லாம் கூட நிறைய பேர் வந்து அந்த மரத்தை தொட்டு கும்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஸோ மரத்தை தொட்டு கும்பிட்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. காலை 11 மணி அல்லது மேக்ஸிமம் 12 மணிக்குள்ளே செஞ்சிடணும். அப்படி நீங்கள் வந்து பெருக்கிறதாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு முறையாக அரசன் இலைகளை வந்து நீங்கள் வந்து எழுதுமாறு இருக்கக்கூடிய அரசன் இலைகளை, பின்னமில்லாத அரசன் இலைகளை வந்து 7 அரசன் இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது. எடுத்து அது வந்து காய்ந்த இலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதுறது கிளியராக தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்க வேண்டும். ஸோ அதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை என்று இதை எடுக்க வேண்டியது. வியாழக்கிழமை என்று எடுத்து இந்த ஒரு மாலையை நீங்கள் வந்து வியாழன் சாயங்காலம் 5 to 6 அல்லது வெள்ளிக்கிழமை அன்று, இது எப்படி வேணாலும் சரி, இந்த ஒரு நாளில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த ஒரு நாளில் எடுத்துகிட்டு அதே நாள் ஈவினிங் 5 to 6 அல்லது வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாளில் நீங்கள் வந்து இந்த ஒரு மாலையை போட்டு விட வேண்டியது. இது காய்ந்த பிறகு என்ன செய்யலாம், அந்த மாலை வந்து அடுத்த நாள் நம்ம வந்து எடுத்துடலாமா, இல்லை 1 or 2 டேஸில் நம்ம வந்து காஞ்ச உடனே பூ மாலையெல்லாம் எடுப்போமே, அது மாதிரி எடுக்கலாமா, அது மாதிரி எடுத்துட்டு ஏதாவது ஒரு மண்ணு கடியில் நீங்கள் வளர்க்குற செடி கடியில் போட்டுடலாம். அல்லது அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்து பத்திரப்படுத்தலாம். அடுத்த வாரம் வரும்போது அந்த அடுத்த வாரம் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு முறை வந்து அதீத பலன் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல், இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன எழுத வேண்டும் மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி எந்த மாதிரியான படத்தை வைக்க வேண்டும் என்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் வந்து ஸ்ரீம், SHREEM. இந்த ஸ்ரீம்ங்கிறது வந்து தமிழையும் நீங்கள் எழுதலாம். ஸ்ரீம் என்கிற மந்திரத்தினை எழுத வேண்டும். ஸ்ரீம் இது வந்து பீஜ மந்திரம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தை தான் எழுத வேண்டும். அப்போ இந்த மந்திரத்தினை வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியான ஒரு முறையாக அதுக்கு வந்து எழுதுகோள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு ஊதுவத்தியோடைய பேக்கில் இருக்கிற ஸ்டிக் இருக்குல்லையா, அந்த மாதிரியான ஸ்டிக் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, இல்லைனா மரத்தோட குச்சியே இருந்ததுன்னா அதோடைய குச்சியவே நீங்கள் வந்து குழைச்சி அது மாதிரியான ஒரு முறையாக எடுத்து இட்டு வருவது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக, அது காய்ந்த பிறகு அதை வந்து மேலே இருக்கிறத கட்டிட்டு நீங்கள் வந்து இந்த மாலை போடுறீங்க. இந்த மாலை போடும்பொழுதும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுதும் சரி, நீங்கள் வந்து மனதிற்குள்ளே வந்து
ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தினை கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு மந்திரம் மட்டும் இல்லை, இன்னொரு மந்திரமும் சொல்லணும். இது நீங்கள் வந்து செய்யும்போது இந்த ஒரு மந்திரத்தினை மட்டும் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். சுத்தமான முறையில் இருக்கும்போது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாலை நீங்கள் வந்து போடும்போது எந்த மாதிரி படத்திற்கு போட வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். நான் வந்து 2 தடவை வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். பலர் அதை டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். மகாலட்சுமி வந்து ஆதிசேஷனின் மேல் படித்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவிற்கு காலடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி இவர்களுடைய படத்திற்கு தான் இந்த ஒரு மாலையை நீங்கள் சாற்ற வேண்டியது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அதுதானாங்கிறத போய் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக கண்டிப்பான முறையில் நீங்கள் இதை வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உங்களால் வச்சிருந்ததுன்னா நிரந்தரமாக வைத்தால் அதீத பலன் தரக்கூடியது. இந்த ஒரு படத்தை வைத்து பல்வேறு ஆன்மீக முறைகளை உடனடியாக பலன் தரக்கூடிய முறைகளை வந்து நம்ம வந்து நவராத்திரி டைம்லையும் பார்க்கலாம், தீபாவளி டைம்லையும் பார்க்கலாம். வருஷத்தில் பல டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வைத்து நம்ம வந்து நமக்கு காரியம் சாதித்துக் கொள்ளலாம். அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாக நாம் ஏதாவது ஒன்று கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய படம் இது. ஸோ அது வந்து ரொம்ப நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு படத்திற்கு தான் இந்த ஒரு மாலையை நீங்கள் சாற்ற வேண்டியது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சாற்றிவிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக ஒரு 108 முறை முதலிலே அதை சொல்லணும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஓம் மகாலட்சுமியை நமக்கு சொல்கிறீங்க, அது வேற. அதுக்கப்புறம் இதை மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் தீபம் காமிச்சிட்டு தூபம் எல்லாம் காமிப்பீங்க இல்லையா, தீபம் தூபம் இதெல்லாமே காமிச்சதுக்கப்புறம் வந்து அமர்ந்த நிலையிலே ஓம் நமோ நாராயணாய நமக ஒரு 108 முறையும் ஓம் மகாலட்சுமியை நமக ஒரு 108 முறையும் சொல்லிட்டு நிவேதனம் ஏதாவது உங்களால் முடிந்த நிவேதனத்தை செய்துவிட வேண்டியது. அவ்வளவுதான். சிம்பிள் பூஜா விஷயம் தான் இது. ஆனால் உங்களுக்கு இதோடைய பலன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பலன் தரும். பர்டிகுலராக அதை எடுத்து நீங்கள் பணப்பெட்டியிலையோ உங்கள் பேக்லையோ மல்டிபிள் பிளேஸில் வைக்கலாம், ஒரே இடத்துல தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் வந்து அதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமாகவும் வியக்கத்தக்க ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இது பயனடையுங்கள். நம சிவாய.